ஹலோ காய்ஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, அடுத்த அனிமே சீரிஸ் வந்து என்னங்கிறத வந்து நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதுதான் இந்த வீடியோ. ஏமாப்பில் ஓட்டிங் வந்து மொதல் நாள் 2 ஓட்டிங்கு, அதுக்கடுத்து ஒரு ஓட்டிங்கு, இவ்வளோ ஓட்டிங் போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ வந்து நான் வந்து சொல்லிடுறேன் என்ன அனிமெண்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டிங்கில் அதிகமாக வந்தது ஹையஸ்ட் வந்து டேல்ஸ் ஆஃப் டீமன் அண்ட் காட்ஸ். அதுதான் வந்து ஹையஸ்ட் ஓட்டிங் வந்து கடைசியாக வந்து ஃபைனல் ஆனது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வந்து அனிமையை ஸ்பீட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம். டேல்ஸ் ஆஃப் டீமன் காட்ஸ் வர்றதே 7 நிமிஷமோ என்னமோ தான் வருது. அதை ஸ்பீட் பண்ணால் எங்கேருந்து சரிங்களா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுற எடிட்டிங் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டிய இது இருக்குது. ஸோ அதனால் எடுத்த உடனே டேல்ஸ் ஆஃப் டீமன் காட்ஸ் வந்து போக முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் வந்து நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸ்டெல்லார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டெல்லார் டிரான்ஸ்மிஷன் வந்து எடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஸ்டெல்லார் டிரான்ஸ்மிஷன் அதிகமாகலாம் கிடையாது. ஒரு 12 எபிசோடு சீசன் 2 12 எபிசோடு 16 அந்த மாதிரி கம்மியாக, அதிகபட்சமே ஒரு 60 தான் வரும். அவ்வளோதான் வந்து இருக்குது அதில் சரிங்களா? அதனால் வந்து சீக்கிரமாக முடிச்சிட முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டெல்லார் டிரான்ஸ்மிஷன் எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து டேல்ஸ் ஆஃப் டீமன் அண்ட் காட்ஸ், வில் எட்டர்னல், அது வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். அதுதான் முக்கியம். இதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான கண்டென்ட்டே தான். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருமே கேட்குற கொஷினுக்கு வந்து நான் வந்து ஒரு சில கொஷின்லாம் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்துடுறேன். ஸோ பழைய சப்ஸ்கிரைபரில் கண்டிப்பாக அது புது சப்ஸ்கிரைபர் தான் வந்து கேட்குறீங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ வந்து கண்டென்ட் நீங்கள் சொல்கிற அனிமெலாம் இதுக்கு முன்னாடி வந்து வேறு சேனலில் போட்டிருக்காங்க ப்ரோ, புதுசாக யாரும் போடாத அனிமையை போடுங்க ப்ரோ அப்படின்ற ஒரு சில கமெண்ட்டை நான் படித்தேன்ப்பா. முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்க எல்லாருமே நான் சொல்லிக்கிறேன். என்ன விஷயம்னா, இந்த சேனல் நான் முக்கியமாக ஆரம்பித்ததே எல்லாருமே எடுத்து அந்த அனிமையை பாதியில் விட்டாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான அனிமையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் முக்கியமாக இந்த சேனலே வந்து நான் க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. ஸோ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை ஒரு வருஷம் முன்னாடி வரையும் நான் என்ன சொல்கிறது, அனிமே ஃபேனாக தான் இருந்தேன். உங்களை மாதிரியே வந்து ஒரு சேனலாக வந்து அது யாருன்னா கம்ப்ளீட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு எத்தனையோ சேனல் தேடி அலைஞ்சு இங்கிலீஷ்லாம் பார்த்து ஒன்றும் புரியாமல் பல இது பட்டு தான் ஒரு சில ஆரம்பிச்சு வந்துட்டு போயிட்டே இருக்கும். என்ன ரீசன்னே தெரியாது, நிறுத்திட்டு போயிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சின்ன அவங்க தூரம் போயிடுவாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம அது வந்து ஒரு டீப்பாக அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கவனிக்கிறோம். நம்ம ஒரு ஃபீலிங்ஸு. ஆக்சுவலி நான் அனிமைக்குள்ளே வந்ததுக்கும் நான் முக்கியமான விஷயமே பிரேக்கப் ஆன டைமில் தான் வந்தேன். அந்த டைமில் வந்து அனிமே எனக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அனிமையை வந்து பார்க்குறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து திடீர்னு பாதிலே விட்டு போனால் என் மனசு வந்து ரொம்ப தூப்பணும்பா. நான் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன மாதிரி இருக்க எல்லாருக்காக தான் அந்த சேனல் முக்கியமாக ஆரம்பிச்சு, கம்ப்ளீட் பண்ணாத அனிமையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு மோட்டோ தான் அது. அதனால் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி அனிமே தான் எடுப்பேன். ஸோ யாருமே எடுக்காத புது அனிமைனா மேபி நம்ம வந்து ஃப்யூச்சர் வந்து பார்த்துக்கலாம். ஸோ கேள்விக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ செகண்ட் விஷயம், 10,000 வேர்ல்ட்ஸ் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸ்லாட்டு கம்மியாக இருக்கேன்ட்டு 10,000 வேர்ல்ட்ஸ் வந்து போட்டு விட்டேன். அதுக்கு என்னப்பா அத்தனை இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்களா? சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே கிடையாது 10,000 வேர்ல்ட்ஸுக்கு நான் இவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பீங்க. வில் எட்டர்னல் வந்து நான் கண்டிப்பாக சாகாரம் நான் எதிர்பார்த்து தான் அதுக்கு நிறைய பேர் இருந்தீங்க. அப்புறம் வந்து சோல் லேண்ட், நான் சோல் லேண்ட் வரேன். முக்கியமான விஷயம் வந்து சோல் லேண்ட் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் ஒரு சில பேர் கேட்டிங்கன்னா, நான் நிறைய பேர் சொல்கிற விஷயம், சோல் லேண்ட் வேணவே வேணாம் ப்ரோ, இதுக்கு முன்னாடி 3 சேனல் 4 சேனலில் போட்டிருக்கு ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ என்ன விஷயம்னா, நான் ஒரு சேனலை வந்து நான் கேட்டிருக்கேன், தெரிஞ்ச சேனல் நான் பேசினப்போ 2 அனிமிக்கு வந்து அவர் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. மார்ஷியல் யூனிவர்ஸ் அப்புறம் வந்து சோல் லேண்ட், அது வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணுறதாக என்கிட்ட சொன்னார். ஸோ அதனால் வந்து அது 2 இப்போ எடுக்க மாட்டோம். சப்போஸ் நம்ம எடுத்துகிட்டு முடிச்சிட்டோம், ஃப்யூச்சரில் நம்ம முடிச்சிட்டோம், அந்த நேரத்தில் வந்து அவர் இனிமேல் முடிக்கல அப்படின்னா மேபி நம்ம ஃப்யூச்சர். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், சோல் லேண்ட் 1ம் சரி 2ம் சரி யாருமே முடிக்கலை அப்படின்னா, நீங்கள் கேட்டது 7,100 பேர் இருக்கீங்க நம்ம சேனல் அப்படின்னா, அந்த 7,000 பேர் பார்க்கல, 7,000 வியூஸ் எனக்கு வரலனாலும் அந்த கேட்ட அந்த 100 பேர் 50 பேர் யார், அந்த 50 பேருக்காக சத்தியமாக யாருமே முடிக்கலைன்னா உங்களுக்காக நான் முடிக்கிறேன். நீங்கள் கவலையே படுத்தால கண்டிப்பாக நான் வந்து முடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்டெல்லார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில சேனல்ஸில் போடுறாங்க ப்ரோன்ட்டு ஒரு சில பேர் சொன்னீங்கன்னா, மேபி மற்ற சேனலை பற்றி எனக்கு தெரில, நான் 100% வந்து முடிப்பேன். நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக தெரியும், நான் ஒரு அனிமே எடுத்தேன்னா கண்டிப்பாக முடியாமல் மாட்டேன். இன்கேஸ் நான் விடுறேன் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ மட்டும்தான் இருக்கணும். அதை தவிர நான் எப்போவுமே நான் விட மாட்டேன். 100% வந்து கண்டிப்பாக நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அது நான் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நான் நம்பி வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் சரிங்களா? ஸோ முக்கியமான கண்டென்ட்லாம் பேசிட்டோம். இதுக்கு அடுத்து வந்து நிறைய கேள்வி விஷயம், முக்கியமான விஷயம் ஹெல்த் விஷயம். நிறைய பேர் வந்து ப்ரோ ஹெல்த் எப்படின்னு கேட்டுங்க, ரொம்பவுமே சந்தோஷம். ஆனால் இப்போதைக்கு என் ஹெல்த் கண்டிஷனு உண்மையிலே சரியில்லை. நல்லா இருக்குன்னு சொல்ல தான் நான் நினைக்கிறேன், ஆனால் அந்த அளவுக்கு வந்து சரியில்லைப்பா. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகி உடம்பும் எனக்கு அந்த லெவலுக்கு வந்து சரியில்லாமல் இருக்குது. பேசுறதுலேயும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பர்சனல் லைஃப் சுச்சுவேஷன் எல்லா பக்கமும் பிரச்சனைகளாக போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ண ஃபஸ்ட்டு உடம்பு சரியாகணும். உடம்பு சரியில்லாம் ஒன்றும் பண்ண முடியல. அதுதான் முக்கியமாக சொல்ல போகிறேன். உங்கள்கிட்ட நான் இன்னொரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, என் டெய்லி ரொட்டீன் தான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து ஒரு 10 ஹவர்ஸ் ஒர்க்கில் வந்து இருக்கேன். ஸோ ஐ மீன் நான் போயிட்டு வரது மொத்தமாக சேர்த்து 12 மணி நேரம் வந்து நான் ஒர்க்குக்காக செலவு பண்ணிடுறேன். மீதி 12 மணி நேரத்தில் 5லேருந்து 4 மணி நேரம் நான் டெஃபினட்டாக எடிட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நாளைக்கு 2 எபிசோட் மீன்ஸ் 4 எபிசோட 2 வீடியோவை வந்து போட முடியும். அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. நான் இந்த ஒரு 7-8 மாதமாகவே தினமும் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி 2 மணி 3 மணி அப்படி தோணுன நாட்கள் ரொம்பவுமே அதிகம். ஓல்டு சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் எஃபைட்டை போட்டு முடிச்சிருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அதை வந்து பண்ண முடியல. உடம்பு வந்து அந்தளவுக்கு ரொம்ப எனக்கு வீக் ஆகிடுச்சு. சரியாக வந்து இது பண்ண முடியல. நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து வர ஆரம்பிச்சு. இப்போலாம் ஜஸ்ட்டு ஸ்க்ரீனை பார்த்தாலே கண் வலிது, அந்த ரேஞ்சுக்கு வந்து வருது. ஸோ அதனால் வந்து நான் என்ன ஃப்யூச்சரில் முடிவு பண்ணுறேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். வர்ற வீடியோ ஒரு 15 நிமிஷம், கண்டிப்பாக ஒரு 15-20 நிமிஷம் இருக்கும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்துடும். 2 வீடியோ நம்ம ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி போட்டுருக்கோன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வரும்பா. இதுதான் நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் பிளான் பண்ணுறது. ஸோ இதுக்கு ஓகேவா, அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிங்களா அதை சொல்லிட்டு போங்க. ஸ்டெல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஒரு காப்பிரைட் ஒரு 80 வீடியோ 90 வீடியோன்ற லம்பாக காப்பிரைட் விடும்போதெல்லாம் என் கூட இருந்து இன்ன வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. நீங்கள் இல்லைனா சத்தியமாக நான் வந்து நம்ம இந்த 3 வீக் கம்ப்ளீட்டே பண்ணியிருக்க முடியாது. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவுமே தேங்க்யூ. ஃபைனலாக நம்ம பிடிடிஹெச் வந்து ஃபுல்லாக A to Z கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஷாலோ ஸ்டார் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணோம். த்ரோனாசில் ஃபுல்லாக வந்து கரண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து ஷாலோ ஸ்டார் ஒரு எபிசோட் வந்திருக்கு. அது கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் சரியானதுக்கு நான் கொஞ்சம் ஃபோர்ஸாக அது பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் வந்து இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. அதேமாதிரி முக்கியமாக சொல்லிக்கிறேன். ஸோ வேறு ஒரு சேனலில் ஷாலோ ஸ்டார் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ ஐ திங்க் அவர் கரண்ட்டில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன கேட்டேன்னா, சரியோ தப்போ ஒரு அனிமே வந்து ஸ்டோரி நல்லா இருக்குது, யாருமே கம்ப்ளீட் பண்ணலைன்னா அது எத்தனை சேனலில் எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக நான் எடுத்து போடுவேன். சரிங்களா? வில் எட்டர்னிட்டியுமே கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் வந்து எடுக்கிறோம். சரிங்களா? எனக்கு கவலையே படாதீங்க. டேல்ஸ் ஆஃப் டீமன் அண்ட் காட்ஸ், வில் எட்டர்னிட்டி, சோல் லேண்ட் 1 முடிக்கலன்னா கண்டிப்பாக எடுப்பேன். மற்றபடி இந்த 2 அனிமையை எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இது பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் கொடுங்க தாராளமாக. நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஆர்வத்துக்கு நான் வந்து நான் பண்ணுறேன்பா. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டியது எல்லாமே வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஆக்சுவலி ரொம்ப பேசவே முடியல, அந்த லெவலுக்கு இருக்குது. அப்புறம் இன்னொரு கத்துறது, நிறைய பேர் கம்ப்ளைண்ட், ப்ரோ கத்தாத ப்ரோ ஏன் கத்துற ப்ரோ அப்படின்னா அதுக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, சவுண்ட்லாம் கேட்கவே கேட்காது. ஆல்ரெடி பார்க்குற அனிமே வந்து வெறுப்பாக இருக்கும், ரொம்ப காதுகிட்ட வச்சு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் சரி ஓகே நம்ம பேசணுன்னா எல்லாருமே நல்லா கேட்கணும், அந்தளவுக்கு சவுண்டாக பேசணும், யாருமே கேட்கலையே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது பேசுகிறேன். எல்லா கொஸ்டினும் ஆன்சர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா சொல்லிட்டு போங்க. ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் யார் இன்னுமே என் கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நம்ம வந்து கஷ்டகாலம் காப்பிரைட் 90 வீடியோ 80 வீடியோ காப்பிரைட் வந்து போதும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. யார் அப்படின்ட்டு எனக்கு நான் ஆக்சுவலி எனக்கு நல்லாவே தெரியும் யாருன்னு. நான் கமெண்ட் பண்ணும்போது நான் பார்ப்பேன். ஓல்டு சப்ஸ்கிரைப்னால் கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு தான் வந்து வருவேன். ஸோ யாருன்னு சொல்லிட்டு போங்க. கொஞ்சம் சரியாகட்டும். ஐ திங்க் ஒரு 3 நாள்னா 2 நாள் 3 நாள்னா ஆகுன்னு நினைக்கிறேன். உடம்பு அந்த லெவலுக்கு வந்து இதுவாக இருக்குது. கூட சீக்கிரம் நான் ரெக்கார்ட் ஆகிட்டு வந்துட்டுனா ஸ்டெல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிச்சிட்றேன். அப்படியே சைட் பை சைட் செகண்ட் சேனலில் வந்து டேல்ஸ் ஆஃப் டீமன் காட்ஸ் சும்மா ஒரு என்ன சொல்கிறது ரஃபாக எடிட் பண்ணி போட்டு பார்க்குறேன், காப்பிரைட் வருதா இல்லையான்ட்டு. அந்த டெஸ்டிங்கை ஆரம்பிச்சிடறேன். எல்லாம் ஓகேனா இது பண்ணுவோம். ஸோ எடிட்டிங்க்கு வந்து நம்ம ஒரு அடைப்பு மியூசிக் வந்து ஒரு மியூசிக் ஆட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னுமே அந்த மாதிரி ஒரு 2 லவ் மியூசிக் ஒன்று அந்த மாதிரி வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேறு ஏதாவது எடிட்டிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோமா அப்படிங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. பிகாஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணதான் நான் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் எனக்கு வந்து ஓகே இன்னுமே இப்படி பண்ணால் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்குமே தெரியும். தயவு செஞ்சு கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க. முக்கியமாக நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த கமெண்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து என்ன சொல்கிறது பார்த்து ஒரு மோட்டிவேஷனும் சரி ஒரு சந்தோஷமும் சரி, இத்தனை பேர் சப்போர்ட் இருக்கீங்கன்ட்டு. ஸோ கூடிய சீக்கிரம் ரெக்கவரி ஆகிறேன். ஸ்டெல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடிக்கிறோம் ரைட்டா. ஓகே பை. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. தேங்க்யூ ஃபார் லாட் ஆஃப் ஆல். ஓகே பை. இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்கப்பா.